ஹலோ கைஸ், இந்த வீடியோல சர்வைவிங் அஸ் ஜீனியஸ் அண்ட் பார்ரோட் டைம் மேன்வாவோட 32வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 31 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு சோலோ மிஷன் அப்படின்னு கேட்டப்போ ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க அவனை, அதை பண்ண முடியுமான்னு. அப்ப ஷார்ட் சாங் யூஸ் பண்ணி அங்க இருக்கணும் நாக் அவுட் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்வாட் சாங்க வந்துட்டு எல்லார்கிட்டயுமே யூஸ் பண்ணி காமிக்கிறப்ப அங்க இருக்கிறவங்க இது ஒரு சவுண்ட் ஆர்ட் ஆச்சே, எப்படி வேணாலும் இதை பண்ண முடிஞ்சு கோர் எனர்ஜியை இந்த ப்ரிசிஷன்ல வந்துட்டு அவன் கண்ட்ரோல் பண்றானா? இந்த மாதிரி ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை பத்தி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டவங்களோட டிஃபென்சிவ் எனர்ஜியை தாண்டி அது பியர்ஸ் பண்ணி போயிருக்கா. அவங்க டெசர்ட் ஃபோர்ட்ரஸை சேர்ந்த வாரியர் அப்படிங்கறதுனால மட்டும்தான் அவங்க வெறும் மயக்கத்தோட வந்துட்டு எந்திரிக்கிறாங்க. அந்த ஸ்கில் வந்துட்டு உண்மையுமே ஓவர்வெல்மிங்கா இருக்கு. அதுவும் குரூட் பேட்டில்னு வரப்ப எஸ்பெஷலி இது பயங்கர யூஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்க போகுது. பட் ப்ராப்ளம் என்னன்னா, இது நம்மளோட சொந்த ஆளுங்களே இருந்துட்டு பாதிக்க வாய்ப்பு இருக்கு. சோ இதனாலதான் இவன் வந்துட்டு சோலோ மிஷன் போகணும்னு ஆசைப்படுறானோ அப்படிலாம் கேட்கிறப்ப ஹீரோக்கு வந்துட்டு அதை ஒரு தடவை யூஸ் பண்ணவே கொஞ்சம் டயர்டான மாதிரி தான் இருக்கா. அப்ப அந்த அனலைசேஷன் ஸ்குவாட் கேப்டன் இதுக்காக யூஸ் பண்ண வேண்டிய மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும்ல. நீ வந்துட்டு ஆல்ரெடி உன்னோட கோர் எனர்ஜி டெலிகேட்டா யூஸ் பண்றதுனால இது வந்துட்டு ஒன்லி நேச்சுரல் தான். பட் பிராக்டிகலா சடனான ஒரு பேட்டில் வந்துட்டு உன்னால இதை யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஃபைட்டோட பிகினிங்ல வந்துட்டு இதை நீ அன்லீஷ் பண்றது வந்துட்டு பெஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம எனிமியோட நம்பிக்கையை வந்துட்டு கிரஷ் பண்றதுக்கு இது நல்லா எஃபெக்டிவா இருக்கும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதை நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன். அப்படிங்கிறப்ப ஹெவன்லி ஸ்குவாட் கேப்டன் சல்மாக் இருந்துட்டு ஸ்டில் நம்மளால லைட்னிங் ஜெனியஸ் தனியா அனுப்பி வைக்க முடியாது. இந்த மிஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அப்படிங்கிறப்ப அனலைசேஷன் ஸ்குவாட் கேப்டன் சரி அப்படின்னா நான் வந்துட்டு இன்னும் 2 பேரை வந்துட்டு அனுப்பி வைக்கிறேன். டார்கெட் வந்துட்டு ஹாங்போவோட ஜீனான்ல இருக்கிற பிரான்ச். யாராச்சும் வாலண்டியர்ஸ் இருக்கீங்களா அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து கை தூக்குறானுங்க. ஏன்னா நிறைய மாஸ்டர் ஆர்ட்ஸ் வந்து ரியல் காம்பேட்ல ஹீரோட அந்த ஸ்வாட் சவுண்ட் ஆர்ட் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அனலைசேஷன் ஸ்குவாட் கேப்டன் இருந்துட்டு இந்த டெசிஷனை ரேடியன் டீமன் ஸ்குவாட் கேப்டனே எடுத்தா நல்லா இருக்கும். அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஆல்ரெடி அவன் கூட நல்லா ஃபைட் பண்ற 2 பேரை அனுப்புறதா கரெக்டா இருக்கும். தென் நான் வந்துட்டு ஜென் ஸ்வாட் டீமனையும் அசுராய் டெமானிக் ஸ்வாட்ஸ் மணி வந்துட்டு அசைன் பண்ணி வைக்கிறேன். அப்படிங்கிறப்ப உங்க ஆசைப்படி ஆகட்டும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிறது வெறும் திமிரு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஸ்ட்ரென்த் மூலியமா நீ ப்ரூவ் பண்ணு. சோ அப்பதான் நீ வந்துட்டு அவசரப்பட்டு முடிவெடுக்கிற அப்படின்னு யாருமே உனக்கு குறை சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உங்களோட கன்சிடரேஷனுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் கேப்டன் மார்ஜின் வந்துட்டு அந்த சவுண்ட் ஆர்ட் அதை வந்துட்டு நீயே கிரியேட் பண்ணியா, நீ வந்துட்டு ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு இந்த முறிவுல இருக்கிற எந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் ஆச்சும் அவங்களோட எல்லா பர்சனல் மார்ஷியல் ஆர்ட்ஸையும் வந்துட்டு ரிவீல் பண்ணிட்டே இருப்பாங்களா? நான் மட்டும் அதை பண்ண அப்படின்னா பீப்பிள் என்னோட மெத்தட பத்தி ஸ்டடி பண்ணி தேவையில்லாம இறந்து போக மாட்டாங்க. இதுக்காக தான் நீங்க வந்துட்டு என்ன பிரைவேட்டா பேசணும் அப்படின்னு கூட்டு வந்தீங்களா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு கிடையாது. கமாண்ட் பெரோ இருந்துட்டு ஒரு வார்த்தை வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. நிறைய பேர் உன்னோட மூவ்மெண்ட்டை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதா அவங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இது வரைக்கும் பண்ணது யார் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் டைரன் ஸ்வாட் ட்ரைபு, மார்ஷியல் அலையன்ஸ், அதுக்கப்புறம் பிளட் ஃப்ளேம் கல்ட். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மார்ஷியல் அலையன்ஸ் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அந்த மார்ஷியல் அலையன்ஸ்ல இருக்கிற ரைசிங் ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு நான் கொண்டுட்டேன். அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு எஸ் அவளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு லவ்வர் இருக்கான் போல, அதனால நீ அவங்கிட்டே வந்துட்டு கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் ரொம்பவே ட்ரபிள் கொடுக்க வேண்டியது வந்துட்டு அந்த பிளட் ஃப்ளேம் கல்ட் தான். ஏன்னா உன்னோட டீமன் ஸ்லேயிங் ஜென்டில் ஃப்ளோயிங் ஸ்ட்ரைக் மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்டுமே அவங்க பார்த்ததே கிடையாது. அந்த மார்ஷியல் ஆர்ட் இருந்துட்டு அந்த பிளட் ஃப்ளேம் கல்ட்டுக்கு டைரக்ட் எனிமி மாதிரி. சோ அவங்களோட டார்கெட்டா வந்துட்டு நீ மாறுறது நேச்சுரல் தான். நீ அந்த டிராகன் ஃபீனிங் சமிட் அப்போ 7th அப்போசல கூட என்கவுண்டர் பண்ண வாய்ப்பு இருந்திருக்கும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தட்ஸ் ட்ரூ, ஒரு அப்போசல ஃபேஸ் பண்ணக்கூடிய லெவல்ல நான் இப்ப இல்லதான். அப்படிங்கிறப்ப கேப்டன் மார்ஜின் வந்துட்டு இந்த முறிவுல டேஞ்சர்ஸ் அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாது, இருந்தாலும் உனக்கு நிறையவே இருக்காது, நீ வந்து எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஜீனன் அதாவது ஷாங்டாங்கோட சவுத் எட்ஜுக்கு வந்துட்டு ஹீரோவும் மத்த 2 பேர் வந்துட்டு போறாங்க. சங்மி அங்க இருந்துட்டு எந்த ஒரு அடல்ட் மென்னுமே இருந்துட்டு கண்ணில் படவே மாட்டானுங்க. அப்படின்னா உண்மையாலுமே கேள்விப்பட்ட மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி வேலை செய்யறதுக்காக அவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போயிட்டாங்க போல. அப்படிங்கிறப்ப மிரியோ வந்துட்டு ஹெவன்லி ஸ்குவாடும் அதுக்கப்புறம் கமாண்ட் பெறாம இருந்துட்டு நிறைய தடவை இதை வந்துட்டு வெரிஃபை பண்ணிட்டானுங்க. இதுல தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிறப்ப சங்மேங் இருந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு முரீம் கிளானா இல்லாம இருந்திருந்தா இம்பீரியல் ஆர்மி இருந்துட்டு அவங்கள இந்நேரம் கைது பண்ணிருப்பானுங்க. பட் ஒரு ஆர்மி இந்த இடத்துக்கு மார்ச் பண்ணி வந்துச்சு அப்படின்னா காமன் மக்கள் வந்துட்டு அதனால பாதிக்கப்படுவாங்க. சோ அந்த விஷயத்துல பார்த்தா இது வந்துட்டு நல்லதுதான். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன விதமா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஃபர்ஸ்ட் நம்ம ஆங்கோ பிரான்ச்சை வந்துட்டு மீட் பண்ணி அவங்கள்ட்ட போயிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பயங்கர வேகத்துல போறானுங்க. பக்கத்துல போயிட்டு ஹீரோனோட இன்ஃபினிட் பிளாஸ்டம் ஃபிஸ்ட் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற கதவை இருந்துட்டு உடச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டு போனா அந்த இடத்துல ஒரு
நோபல் ரேஸ சேர்ந்தவன் தான் இருக்கான். அப்ப அங்க இருக்கிறவன் தி ஹீரோஸ் ஆஃப் ஜீனான்னு இருந்துட்டு மறுபடியும் இங்க ஒரு விசிட்டுக்கு வந்துட்டீங்களா? கேட்ட பிராக்டிகலா உடைச்சிட்டே வந்திருக்கீங்க. எனக்கு உண்மையாலுமே புரியல. ஹாங்போ பிளானோட சேலஞ்ச் பண்றதுக்கு உங்கள மாரி கீழ்த்தரமான ஆள்களுக்கு எப்படி கான்ஃபிடன்ஸ் வருது அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மாரி ஷாங்டாங் அப்படிங்கிற இடத்த கைவிட்டுட்டு எங்கேயாச்சும் டெசர்ட் ஃபோர்ட்ரஸ் மாரியான இடத்துக்கு நீங்க ஓடி போனா அது பெட்டரா இருக்காதா? அப்படிங்கிறப்ப ஹீரோ என்னோட டிரெஸ்ல 2 சைடுமே டெசர்ட் ஃபோர்ட்ரஸோட சிம்பல் இருக்கு. இருந்தாலும் இந்த போதையில இருக்கிற நாயால நான் அங்க இருந்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ண முடியலையா? அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க தான் இந்த பிங்கின் கவுண்டியோட ஜி ஹியோனா அப்படின்னு கேட்க, என்ன பார்த்தாலே நீ ரெகக்னைஸ் பண்ணிருக்க வேணாமா? நான் இந்த இடத்துல நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் தானே அப்படின்னு அந்த ஜி ஹியான் சொல்ல, ஹீரோ எனக்கு நல்லா தெரியும் உன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் இந்த பிங்கியனோட ஹாங்போ கிளான் பிரான்ச்சுக்கு ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளியே வர சொல்லு அப்படிங்கிறப்ப அந்த ஜி ஹியான் உனக்கு கோட்டசினா என்னன்னே தெரியல, பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பேரண்ட்ஸ் உனக்கு சொல்லியே தரலையா அப்படின்னு கேட்க, ஹீரோ நீயே வேற ஒரு மரீன் கிளான்ல இருக்கிற ஒரு பொண்ணோட லவ் அஃபேர் வச்சிருக்க, அது ஜென்டில்மேன் பண்ணக்கூடிய வேலை இல்லையே, எந்த மாதிரியான ரெஸ்பெக்ட் அப்புறம் உனக்கு தருவாங்க அப்படிங்கிறப்ப ஒருத்தங்க நான் தான் கியூம் ராங்கோட லாஃபுல் ஒய்ஃப் ஹாங்போ மீனி தி ஆர்டிசன் ஸ்வாட்ச்மேன். உன்னோட ரூட் பிஹேவியர்னால உன்னோட கையை மட்டும் இழக்க வேண்டிய விஷயத்துல இப்போ உன்னோட தலையும் நீ இழக்க வேண்டியதாக போகுது பாத்தியா? அப்படிங்கிறப்ப நிறைய பேர் அந்த இடத்துல அவங்கள சுத்தி வளர்ச்சிடுறானுங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. பட் இதுல டிரான்ஸ்லேஷன் ரொம்ப மோசமா தான் இருக்கு நண்பர்களே. இப்போ வந்தவங்க இங்க இருக்கிறவனோட ஒய்ஃபா இல்ல அந்த உண்மையான கிளானோட ஒய்ஃபானே தெரியல. மேபி இங்க வந்தவனோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த மீமி சொல்றத கேட்ட ஹீரோ நீ ஹெட் அதுக்கப்புறம் ஆர்ம்ஸ் அப்படின்னு பேசுறத பாக்குறப்ப எக்ஸாக்ட்லி ஹாங்போ மெங்க்ரின் பேசுற மாதிரியே இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த மீமி ஓ அப்படின்னு ஆல்ரெடி நீ மெங்க்ரினை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அவ பீனிக்ஸ் டிராகன் சமிட்ட அட்டன் பண்ற அளவுக்கு ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறவ. பட் டைரக்ட் கிளான் லைன்ல இருக்கிற அவளை பத்தி நீ பேசினா நீ பண்ண விஷயங்களை நான் மன்னிச்சு விட்டுற அப்படின்னு நினைச்சியா? இம்பாசிபிள். அப்படிங்கிறப்ப ஹீரோ நான் மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து வர உங்களோட பிரைவேட் யூஸுக்காக இங்க இருக்கிற மக்களை வேலை செய்ய வைக்கிறீங்க ஃபோர்ஸ் பண்ணி. அது உண்மைதானே? உங்க கிளானோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி இந்த முறிவுல இருக்கிற மக்களோட தினசரி வாழ்க்கை நீங்க பாதிப்படைய வச்சிருக்கீங்க. ஒரு முறிமை சேர்ந்தவங்களா இது உங்களுக்கு அசிங்கமா தெரியல? அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா சிரிச்சுட்டு, "கீட் நீ இந்த முறிவுல இருக்கிற வதந்திகளை நம்பவே கூடாது. அதிகாரங்கிறது அதிகாரம் தான். அது தவிர வேற எதுவுமே கிடையாது. நீ முறிமையும் தினசரி வாழ்க்கையை பிரிச்சு பாக்குறியா? எப்படி அதை பண்ண முடியும்?" அப்படிங்கிறப்ப அந்த ஜிஹியான் ஒரு முரீன் கிளான் ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைய என்ஜாய் பண்ணா அது தப்புன்னு சொல்றியா? அப்படிங்கிறப்ப ஹீரோ சோ இந்த சோ கால்டு நோபல் ரேஸ் இம்பீரியலோட லாவே ரிஜெக்ட் பண்ற உன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இன்னைக்கு அவளோட தலைய இழக்க போறா. அப்படிங்கிறப்ப அப்ப இவனோட ஒய்ஃப் தான் போல. ஜிஹியான் எனக்கு உண்மையாலுமே ரிஃபைன்மெண்ட்னா என்னன்னே தெரியல. உன்ன மாதிரி செல்ஃப் ப்ரொக்ளைம்டு தைரியமான வாரியர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எலிகன்ஸ்னா என்னன்னே தெரியாது. சரி அதை வெளியே கொண்டு வாங்க அப்படிங்கிறப்ப எஸ் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுமே சரக்கு போட்டுட்டு அது எல்லாத்தையுமே கேட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோன் 2 அப்படின்னா இவங்களுக்கு மார்ஷல் ஆர்டிஸ்டோட ஸ்வாட் பிளே அப்படிங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரியா? பாஸ்ட் டைம்ல கொலை பண்றத பாக்குறதா நிறைய ஹையஸ்ட் லெவல் பிளஷர் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சீனை வச்சு பார்க்கும்பொழுது இது அவனோட ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு என்னால ரொம்ப நேரத்துக்கு இதை கேட்டுட்டே இருக்க முடியாது. இதுக்கு மேலையும் உங்களை இந்த கிரேட் 8 கிளாஸ்ல ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடணுமான்னு நான் கன்சிடர் பண்ணி ஆகணும். நீங்க அந்த அன்ஆர்த்தடாக்ஸ் நாய்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல நிறைய ஆரா ரிலீஸ் பண்றான். அது அவங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் டக்குன்னு அவனோட ஸ்வாட் எடுத்து ரேடியன் ஸ்வாட் யூஸ் பண்ணி அங்க இருக்கிறவங்களை வெட்டி போடுறான். அதுக்கப்புறம் இந்த டெசர்ட் ஃபோர்ட்ரஸோட ரேடியன் டீமன் ஸ்குவாட் உங்க எல்லாத்தையுமே பனிஷ் பண்ண போகுது. அப்படிங்கிறப்ப அந்த ஜியான் டெசர்ட் ஃபோர்ட்ரஸா வெயிட் வெயிட் நாங்க தேவையில்லாம உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டோம். ப்ளீஸ் நான் இது வரைக்கும் சொன்ன எல்லாத்தையுமே மறந்துருங்க. நான் நோபல் ரேஸை சேர்ந்தவன். எப்படி நான் இம்பீரியல் ஆர்டரை எதிர்த்து நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் கலர் சிம்பிள் வேற போட்டிருக்கானா? இதுக்கப்புறம் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் ஒர்க் ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு என்னோட ஒய்ஃப் அவளோட மெயின் ஹவுஸ்ல இருக்கிற ஆர்டர்ஸ் தான் கேரி பண்ணிட்டு இருக்கா. இந்த ஜீனான்ல ஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மேஜிஸ்ட்ரேட்டா என்னால ஹாங்போ கிளானோட அதிகாரத்துக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியல. அப்படிங்கிறப்ப மிரியோ இதான் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லுவியா? இப்ப நீ சொன்னது எல்லாத்தையுமே பொய்ன்னு சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா தெரியல? அப்படிங்கிறப்ப அந்த ஜிஹான் நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உங்களால இம்பீரியல் அபிஷியல்ஸ டைரக்டா கொல்ல முடியாது தெரியும்ல. நான் கவர்மெண்ட் ஆளு. நானே என்னோட கிளான் மெம்பர்ஸும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ண அப்படின்னா உங்களால இங்க உயிரோட திரும்பி போக முடியுமா அப்படின்னு கேக்குறப்ப இப்ப என்ன எங்களை மிரட்டுறியா? உன்னோட அடாசிட்டி ரொம்ப அதிகமா தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப ஜிஹியான் நீங்க உண்மையுமே டெசர்ட் போட்டோஸ் சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சுக்கல. இது தவிர எனக்கு வேற வழி கிடையாது. நீங்க இங்க இருந்து பின்வாங்கி போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை நிறுத்தி வைக்கிறப்ப ஹீரோ நீ தானே கொஞ்சம் முன்னாடி எலகன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசின. நான் ஒரு ஒரு மியூசிக்கை ரீசெண்டா கல்டிவேட் பண்ணி வச்சிருக்கேன். அது எலகன்ட்டோட இருக்கான்னு பாக்குறியா
அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் சாங்க வந்துட்டு அந்த இடத்துல யூஸ் பண்றான். அப்படி யூஸ் பண்ணதுக்கே அங்க இருக்கிற நிறைய பேர் இருந்துட்டு அப்படியே உடம்பு பாதிக்கப்பட்டு இறந்து வந்துட்டு போயிடுறானுங்க. அப்ப அந்த ஜியான் வந்துட்டு வாட் த ஹெல், இவனுங்க எப்படி இன்ஸ்டன்டா வந்துட்டு இறந்து போயிட்டானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ஹீரோ இருந்துட்டு சோ உன மாதிரி ஒரு ஆர்த்தடாக்ஸ் ட்ராஷ் கூட எலகன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்ல, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துட்டு உன்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிருச்சு போல அப்படின்னு கேட்கறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.